ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு மசியல் தான். வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இனிப்பு கிழங்கா இல்லாமல் நல்ல கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து கையிலே வேக வச்சு கையிலே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ண வேணாம். இப்படி மசிச்சு விட்டு செஞ்சால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசியும் போது தான் அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புக்கு எதுவும் போட போகிறது இல்லை. ஒரு 10-15 வெள்ளைப்பூடை மட்டும் நான் நசுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, பேஸ்ட்டாக தேவைப்படாது. இந்த மாதிரி நான் வந்து 1-2 வந்து தட்டி வச்சுருக்கேன். உரல் வச்சுருக்கோம்ல, அதில் வச்சு நம்ம வந்து தட்டி வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்களோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மசியல். இது நல்லா வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி 2 கையளவு வச்சு அதை வந்து இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலையாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு மசியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த இடத்துலையே வந்து உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசிச்சுருக்கனால வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குல போட்டோன்னா அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கையிலே உப்பு போட்டுட்டு அப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்குல நல்லா சாந்துடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த அப்படி கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள், அந்த கலரை எடுத்து கொடுக்கும், அதுக்காக வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மசாலா வந்து இந்த வெங்காயத்தில் வெந்துடும். ஏன்னா வந்து நமக்கு உருளைக்கிழங்கு வெந்தது தானே, ரொம்ப நேரம் வேகிறதுக்கான வேலை இல்லை. இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வெந்ததுக்கப்புறம் அந்த மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு மசியல் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.